ஹேலோங்க ஆக்சுவலிக்கு நம்ம ஜங்கு கூட மினி சீரிஸாக பார்க்க போகிறோம். அதுவும் ஃபைனல் பார்ட். ஸோ போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஒயனுக்கு வந்து ஜங்குக்கு வந்து அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பா. ஒயனுக்கு அந்த ப்ரொப்போசல்லே ஒரு மாதிரி மயங்கியிருந்திருப்பா. நம்மளுக்காண்டி இவ்வளோலாம் பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகியிருந்திருப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா. இது பார்த்தாதுன்னு ஜிமினும் தேங் வந்து இதெல்லாம் பண்ணது நாங்கள் தான், பிளான் மட்டும்தான் அவன் அப்படின்ட்டுருப்பா. ஒயன் வேணா சரி நீ யாரையா லவ் பண்ண நானும் இப்படிலாம் ரெடி பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஃபைனல் பார்ட். தேங்க் பட்டுன்னு சொல்லிட்டான் ஜங்கு கூட தங்கச்சி தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதே நேரம் ஜங்கு கூட தங்கச்சி அங்கே வந்திருந்திருப்பா. ஸோ அவள் கேட்டு ஷாக்காக நின்றுட்டு இருக்கும்போது தேங்க் பார்க்குறான். ஐயோ இவ இப்போ வந்தா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஜங்குக்கு வருது பாருங்க கோவம். அப்படியே தேங்கிட்ட போய் நான் தைரியம் தான் என் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஏண்டா உன் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு உன்ட்ட சொல்லாமல் இப்போ நீ யார்கிட்ட போய் சொல்கிற? உன் தங்கச்சியாக லவ் பண்ணுறேன். அது இன்னும் உன் தங்கச்சிட்டே சொல்ல தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உன்ட்ட தான் சொல்கிறேன். ஏன்னா நீ என் மச்சான் அதனால் சொல்கிறேன். டேய் ஜங்கு என்ன நீ இப்போ எதுக்கு அவனை அடிக்க போகிற? ஏ வான் நீ என்ன பைத்தியமாடி? இப்போ தானே அவன் சொன்னான் என் தங்கச்சி லவ் பண்ணுறேன்னு. என் தங்கச்சி தூக்கி அவனுக்கு கொடுக்க சொல்கிறியா? ஏன் கொடுக்க மாட்டியா? ஏ அவன் ஒரு பொறுக்கிடி, நீங்கள் ரொம்ப நல்லவனோ அப்படின்னு கேட்குறா. ஜங்குக்கு அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரில. அப்படியே வாயை முடிட்டு அவளை பார்த்து என்ன பண்ண சொல்கிற பண்ண என்னடி பண்ண சொல்கிற? இல்லை அவன் ஏதோ பொறுக்கின்னு சொன்னியே, எந்த மாதிரி பொறுக்கி? அவன் எத்தனை கேர்ள்ஸ் கூட சுற்றிருக்கான்னு தெரியல உனக்கு? அப்போது சார் எத்தனை கேர்ள்ஸ் கிட்ட சுற்றிருக்கீங்க? லிஸ்ட் எடுத்தால் போயிட்டே இருக்கும். அவ்வளோ பேர் கூட சுற்றிருக்க. அதெல்லாம் தெரிஞ்சு இந்த கல்யாணம் பண்ணி உன்னை லவ் பண்ணலையா நானே? நீ வேறடி அவன் வேறடி. என்னது நான் வேற அவன் வேறையா? நான் வேற அவன் வேற தான், அது எனக்கு தெரியும். ஆனால் நீயும் அவனும் ஒன்று தான். ஒரு 2 பேர் கேரக்டரும் மாற்றவே முடியாது. அதனால வேற அவனுக்கு கொடுக்குறத விட்டுட்டு தேங்கே அவன் தங்கச்சியை கொடு, நல்லா பார்த்துப்பான். எனக்கு தெரியும்டி. இங்கே பாரு நான் அவன் அண்ணி. ஸோ நான் எடுக்கிற முடிவு தான். நீ அண்ணா இருக்கலாம், பட் நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உன்னை விட எனக்கு நல்லா தெரியுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். மூடிக்கிட்டு தள்ளு அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு தள்ளி விட்றா. ஜங்குக்கு பார்க்குறான். இவ இதுக்கடுத்து பொண்டாட்டி கேரக்டரை எப்படி நடிக்க போகிறா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்க. வாயனமே சரி உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஜங்குக்கெலாம் கஷ்டப்பட்டு செட் பண்ணி இந்த லைட்டிங்ஸ்லாம் கொஞ்சமாக அங்கே ரொமான்ஸ் போட்டு போகலாம், இல்லை ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் நீ வா அப்படின்ட்டு ஜங்குக்கையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் ஜிம்முன்னு வர இது எல்லாத்தையும் வேறு பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனையும் இழுத்துட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஜிம்முனுக்கு இன்னும் ஷாக்கு அப்படி தீரலை. என்னது இவன் லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு, அதுவும் தங்கச்சியா அப்படின்னு அவன் ரொம்ப ஷாக்காக நின்றுட்டுருப்பான். அவன் தான் அவனை தெளிய வச்சு வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு ஜங்கு கிட்ட இங்கே பாருங்க புருஷா, அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. உன் தங்கச்சி லைஃப்பை பற்றி நீ ஃபீல் பண்ண தேவையில்ல, அதை தேங்க் பார்த்துருப்பான் சரியா? தேங்க் பார்த்துப்பானா? தேங்க் பார்த்துப்பான். சரி என் லைஃப்பை யார் பார்த்துப்பா? இது என்ன கேள்வி? நான் தான் பார்த்துப்பேன். பார்த்துப்பியா? பார்த்துப்பேன். எப்படியோ ஆமாம் புருஷன் கூட ஒன்றா இருக்க தெரில, நீ பார்த்துப்பியாக்கோ? யார் சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியுமே. நீ நேற்று நைட்டு ஓவராக பண்ண, அதான் நானும் கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். அதுக்காண்டிலாம் உங்ககிட்ட அப்படி இருக்க தெரியாது, உனக்கு பிடிக்காதுனா இல்லை, வேணும்னு தான் பண்ணு சொல்ல முடியாது, எனக்கு வலிச்சிச்சு அதான். நீ சுச்சுவேஷனை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டியே அப்படின்னு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜோடியாக தேங்கோட அதாவது ஜங்கு கூட தங்கச்சி வராங்க. வாயனை அப்படியே பார்க்குறா, பிக்கப் ஆச்சு போலே அப்படின்ற மாதிரி. இந்நேரம் பார்த்து ஜங்கு கூட வாயனோட கழுத்தை கடிச்சிட்டு இருந்திருப்பான். வாயனை ஒரு தான் தள்ளி விட்டுட்டு அவங்க 2 பேர்கிட்ட போய் எப்படி 2 பேரும் ஃபைனலாக என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அதாவது ஒயன் நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட ஒயன். ஆச்சு கையெடு, அது என் நாத்தனார். ஸோ நான் அவளுக்காண்டி தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உனக்காண்டிலாம் நான் ஒன்றும் சப்போர்ட் பண்ணலடா அப்படின்னு வான் படக்கு ஒரு மாதிரி கெத்தாக பேசிகிட்டு இருக்க தேங்க் பார்க்குறான். அடியே உன்னை போய் நல்லாவே நினச்சேன் பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஜீவன் கீழே மட்டமல்லாக்க விழுந்து கிடக்குறான். வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். அப்படியே வாயெல்லாம் தொடச்சிட்டு போய் இவளை கல்யாணம் பண்ணி இதுக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறது. உயிரை வாங்குறாளே, ஒரு கிஸ்ஸாவது ஒழுங்கு அடிக்க விட்றாளா? பெரிய இவன் மாதிரி இங்கே போய் நின்றுட்டுருக்கா பாரு. அடியே இங்கே வாடி,
என்ன சங்கு பேசவே வர மாட்டேங்கிறேன், இருடா வரேன், இதை பேசிகிட்டு இருக்கேன்ல. நீ பேசி கழிச்சால போதும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்டின புருஷனுக்கு எனக்கு நல்லது பண்ணியிருக்கேடி. உனக்கு என்னடா நான் கொடுக்கல, நீ எதுவுமே கொடுக்கலையா, அதாண்டி என் பிரச்சனை அப்படின்ட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தேங்க் பார்க்குறான் மச்சான் அப்படின்னு. ஜக்கூக்கா கடை நாசமாக போ அப்படின்னு, எனக்கு ஏன் பொண்டாட்டி தாண்டா முக்கியம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் வாயனை அடிக்கிறான். அவங்க முன்னாடி இப்படி என்னை தூக்கிட்டு வரையா, என்ன நினைப்பான், என்ன நினைப்பான், 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்கன்னு நினைப்பான். ஜங்கு உனக்கு அறிவு இருக்கா இல்லை அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறியா? எப்படி இருந்தா என்னடி, போனால் தானே இருக்க போகிறோம், இதுக்கு என்ன தேவை, அறிவுலாம் தேவையில்ல இதுக்கு. ஏன் ஜங்கு உனக்கு எப்போ பாரு இதே 30 மைண்டடாக தான் இருப்பியா? உனக்கு இதை விட்ட வேறு தாட் இல்லையா? அது என் பக்கத்தில் இருந்தா அப்படி தான். எது? நான் உன் பக்கத்தில் இருந்தால் நீ இப்படி தான் தாட் பண்ணுவேன். ஆமாம், நீ என் பக்கத்தில் இருந்தாலே இப்படி தான் நீ நினைக்க தோணுது. நான் எப்படி பண்ணுறது? உடனே அவன் பக்கத்தில் வர சொன்னான். சரி நான் தள்ளி போகிறப்போ, அதெல்லாம் முடியாது, உன்னை பார்த்துட்டால எனக்கு இப்படி தான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவளுக்கு பிடிச்சி இழுக்க. வாயன் வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு தான் சொல்கிறா. இருந்தாலும் விடுவானா அவன் பாட்டுக்கு வாயனை கிஸ் பண்ண. வாயனுமே ஒரு கடத்தில் அவளும் அப்படியே ஜக்கு கிஸ் பண்ண. அப்படியே கசமசெல்லாம் நல்லா ஆகுது. ஸோ மறுநாள் காலையில் வாயன் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு வெளில வரா. ஜக்குக்கு அப்படியே நல்ல பையன் மாதிரி அவனே ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி பாலெல்லாம் சுட வச்சு வாயனை பார்த்து, வாங்க மணி வாங்க வந்து சாப்பிட்றீங்களா? சார் இப்போ காலங்கத்தாலே எழுந்திரிச்சு இதில் சமைச்சு வச்சுருக்கீங்களோ? ஏய் கண்ணு தெரியலடி, நான் எங்கடி சமைச்சேன், வெறும் ப்ரெட்டை தான் ட்ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதானே பார்த்தேன் அப்படின்ட்டு. வானும் இருடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நானே சேஞ்ச் பண்ணி விடவா, நீ நைட்டு பண்ண கர்மமே போதும், மூடிட்டு இருந்தேன் அப்படின்னு வானு பாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு வந்து உட்காரா. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்து வானுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கான். வானே பார்க்குறா, இது நம்ம புருஷன் தானா, நம்ம ஜங்குக்கு தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு கவனிப்பு ஓவராக இருக்குது, இல்லை நேற்று நைட்டு ஓவராக இருந்துச்சுல, அதான் இன்றைக்கி காலையிலையும் ஓவராக இருக்க வேண்டாமா? ஐயோ ஏண்டா நேற்று நைட்டு விட்டதை நேற்று நைட்டோட விட வேண்டியதானடா, ஏன்டா காலையில் வரைக்கும் அது எழுதிட்டே வர, நான் என்னடி பண்ணுறது, என்னால் யோசிக்காமல் இருக்க முடியலையே. சரி விடு, உன்கிட்ட பேசினா இப்போ பாரு இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு வான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஜங்குக்கும் அவளை பார்த்துட்டே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக சாப்பிட்றான். வாயனும் புதுசாக கல்யாணம் ஆனால் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு அவளை உட்காந்து சாப்பிட்டுட்டு, நீ வேலைக்கு போல? போகல. ஏன்டி போல? ஏன்னா எனக்கு டயர்டாக இருக்குது, அதான் லீவ் போட்டேன். நீ போகலையா? போகல. ஏன்டா போல? ஏன்னா என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஊர் சுற்றணுன்னு ஆசையாக இருக்குது, அதான் போகல. மூவி டேட் கூட இன்றைக்கி போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது, டிக்கெட் கூட காலையில் புக் பண்ணிட்டேன். கிளம்புறியா? போயிட்டு வரலாம். ஓ அப்போது இப்போ நம்ம மூவி டேட் போகிறோம். நம்ம தான் டேட் போனதே இல்லையே, போகலாமா? போகலாமே, ஆனால் அதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு வான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மா பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா. அவங்க அம்மா அப்படியே ஹாயாக ஃபேஸ் பேக்லாம் போட்டு படுத்துருக்காங்க. வான் உள்ளே வரதை பார்த்ததும், நீ தானா? ஏண்டி அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்ல, ஏன்டி சும்மா இங்கேயே வர, இதுக்கு தான் சொல்கிறது, பக்கத்தில் இங்கே கொடுக்கக்கூடாது, தூரமாக கொடுத்துருக்கணும், என்னை வந்து தொலை பண்ணிகிட்ருக்க. ஏம்மா இப்போ நான் உன்னை என்ன தொலை பண்ணேன், நான் பாட்டுக்கு தானே உள்ளே வரேன். சரி ஜங்கு கூட ஏதாவது பிளான்ஸ் இருக்கா என்ன, எப்போ பாரு இங்கேயே சுற்றிட்டு இருக்கியே, உனக்கு எந்த பிளான்ஸும் இல்லை, எங்கே போக வேண்டியதோ இல்லை? ஐயோ அதெல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? அது நிறையா இருக்குமா, பிளான்ஸ் தான். எந்த மாதிரி பிளான்ஸ் டி? ஏதாவது எங்கேயாவது இன்ட்ரெஸ்டிங்காக போகிறீங்களா, ஏதாவது டேட் போகிறீங்களா, கேண்டில் லைட் டின்னரா அப்படின்ட்டு வாயனோட அவங்க அம்மா எக்ஸைட் ஆகி கேட்டுட்ருக்காங்க. வாயன் பார்க்குறேன், நீ உண்மையாக என் அம்மா தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. வந்து வாயனை பார்த்ததும் சந்தோஷமாக, என் பொண்ணை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு பாட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்து ஒரு நாள் தான் ஆச்சான், அதுக்கே அவங்க எந்த சீன் போடுதாரு அப்படின்னு பார்த்துட்டு, சரி போதும் ஏ வாயன் காலைல சாப்பிட்டேடி? சாப்பிட்டேனே. என் மருமக பிள்ளை சாப்பிட்டாரா? சாப்பிட்டான். அப்புறம் என்ன இங்கே வேலை உனக்கு, போ மத்தியானம் போய் லஞ்ச் செய். மா நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், பொண்ணு வீட்டுக்கு வந்தாலே அம்மா இது வேணுமா அது வேணுமா அப்படியே கவனிப்பாங்க, நீ இல்லைனா போய் உன் மருமகனை கவனின்னு சொல்லிகிட்டு இருக்க. தின்னா நீனும் ரொம்ப தூரத்தில் இருந்தால் வர, நேற்று தானே உன்னை பார்த்தேன், மறுபடியும் இன்றைக்கி பார்க்குறேன், அவ்வளோதான் போ அப்படின்ட்டு வாயனை துரத்தி விட்றாங்க. வாயனா இதுக்கு அடுத்து நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சத்தம் போட்டுட்டு அவள் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இது பார்த்து அதுக்குன்னு ஜங்குக்கு வேற, என்னடி உங்கள் அம்மா பார்த்தியா அப்படின்ட்டு வர வழியில் கேட்டுருந்துருப்பான். வாயனே செம்மகானில் இருந்திருப்பான். இவன் கேட்டதை பார்த்ததும், உனக்கு என்னடா வந்துச்சு, என்ன வந்துச்சு, உனக்கு கவனிக்கணுமா, நீ என்ன பெரிய இவனா அப்படின்ட்டு அவன்கிட்ட போட்டு கத்திட்டு இருக்கான். அவன் அப்படியே பார்க்குறான், என்ன ரொம்ப துள்றா அப்படின்னு பார்த்துட்டு
அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. அப்போ தான் வானோட அம்மா, "என்ன இன்னும் வெளிய சத்தம் கேட்குது. என்ன வீட்டுக்கு போல?" அப்படின்னு கதவ திறந்திருப்பாங்க. ஜங்குக் அப்படியே வான புடிச்சு இழுத்து லிப்ஸ்ல ஒரு கிஸ் வேற அடிக்கிறான். இத வானோட அம்மா பார்த்துட்டு ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கா, "ஐயோ! ஜங்குக்" அப்படின்ட்டு அவன தள்ளி விட்டுட்டு, "ஏன்டா நீ இங்க கூடவா இப்படி பண்ணுவ? இது வீடு இல்லடா. இது பப்ளிக் பிளேஸ். அதனால என்ன? நீ என் பொண்டாட்டி தானே? நீ பப்ளிக் கிடையாதே. என்னோட ப்ரைவசி தானே. வரமாட்டேன் ப்ப" அப்படின்ட்டு அவன தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஜங்குக் வந்து நோட் பண்ணுறான். அவனோட அப்பா அங்கே நிற்கிறத பார்த்ததும், "ஆன்ட்டி ஆ நீ நீ நீங்க நீங்க கன்டினியூ பண்ணுங்க. நான் எதையும் பார்க்கலப்பா, நான் எதையும் பார்க்கல" அப்படின்ட்டு நைஸா உள்ள ஓடிட்டாங்க ஜங்குக்கு. ச்சே! வாயோட அம்மா கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்காங்க. இந்த பைத்தியம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் வானோட பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். அப்போ தான் கரெக்ட்டா ஜங்குக்கோட அம்மா வராங்க. ஜங்குக்க பார்த்து, "என்னடா இதெல்லாம்?" அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு ஒண்ணும் புரியல. "என்னம்மா என்னடா இதெல்லாம்ன்னு கேட்டுட்டு இருக்க? உன் தங்கச்சிக்கு ஏதோ கூட கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணியிருக்கியாமே! எங்ககிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல? உன் தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருக்கா?" ஆமா. கல்யாணம் பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா உடனேலாம் பண்ணி வைக்க மாட்டேன். அவ இப்ப தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. 1 வருஷம் ஆகட்டும்" அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டா அவங்க அம்மாவுமே. இதத்தான் நானும் சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ள இவனே சொல்லிட்டு போயிட்டான். தேவையில்லாம நம்ம தான் அவசரப்பட்டு வந்துட்டோமோ! சரி போம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிட்டாங்க. இங்க வாயேன்னா கோவத்துல வந்தா, இருந்தாலும் சரி டேட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு மூவி டேட்டுக்கு அழகா கிளம்பி அப்படியே வந்து நின்னுட்டுருக்கா. அப்பதான் ஜங்குக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ள வந்திருப்பான். இவ இப்படி நின்னுட்டு இருக்கிறத பார்த்ததும் ஆக்சுவலா அவன் மறந்துட்டா டேட்டுக்கு போறதே. இவ ஏன்டா இப்படி நின்னுட்டுருக்கா அப்படின்ட்டு. "என்னாடி ஒரு மாரி தினுசா நின்னுட்டுருக்க? என்ன?" "என்னவா? என்ன மறந்துட்டியா?" நான் மறந்துட்டேன். இப்பதான் எங்க அம்மாட்ட நானே பஞ்சாயத்து பண்ணிட்டு வரேன். நீ என்னடி அடுத்து? உனக்கு என்ன வேணும்? ஆ ஒண்ணும் வேண்டாம். நீ எல்லாம் ஒரு புருஷன். அப்படின்ட்டு போயிட்டுருக்கா. என்ன இவ இப்படி கோச்சிட்டு போறா? அப்படி என்ன பண்ணோம்? நல்லா தானே பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு டேபிள பார்க்குறான். அந்த 2 டிக்கெட்ட பார்த்தோனே ஞாபகம் வருது. ஐய்யய்யோ! போச்சே! என் வாயால நானே கெடுத்துட்டேனே அப்படின்ட்டு நேரா வாங்கிட்ட போய், "சரி, சரி. வா, வா. ஞாபகம்லாம் இருக்கு. சும்மா விளையாண்டேன்டி இவ்வளோ லைக்கு. செருப்பு பிஞ்சிரும். நீ மறந்துட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணும் வரல. நீயே போயிட்டு வா போ. வேணா போ பக்கத்து வீட்டு பொண்ண கூட்டு போ." பக்கத்து வீட்டு பொண்ணா? பக்கத்துல பொண்ணெல்லாம் இருக்கா என்ன? அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு இன்னும் கோவம் வருது. அப்படியே ஒரு மொறைக்கிறா. ஜங்குக்கும், "சரிடி வாடி என் செல்லம்ல, என் புஜ்ஜில" அப்படின்ட்டு கெஞ்சுன்னு கெஞ்சி அவனுக்கு கால்ல விழாத குறை தான். கெஞ்சி அப்படியே கூட்டு வரான். அவன் இனிமே சரி பொழச்சு போ அப்படின்ட்டு. அவ பாட்டுக்கு வரா. வந்து கார்லலாம் ஏறி உட்காந்து மூவிக்கும் போயாச்சு. போய் பார்த்தா ரொமான்டிக் மூவி. அங்க எல்லாருமே லவ்வர்ஸா தான் இருக்காங்க. ஒரு மாரி எல்லாரும் அங்க ஒரு மாரி நல்லா கிலுகிலுப்பா இருக்கிறத பார்த்ததும், அவன் வந்து பார்க்குறா அப்படியே திரும்பி. ஜங்குக்க என்னன்னா வச்சக்கன் வாங்காம வாயினையே பார்த்துட்ருக்கான். வாயனுக்கா பக்கு பக்குன்னு அடிக்குது. இவன் இங்கே வச்சு ஏதாவது சம்பவம் கிம்பவம் பண்ணிருவானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அவன் நெனச்ச மாதிரியே ஜங்குக் அப்படியே வாயன வளச்சடிச்சு கிஸ் அடிச்சுட்டு இருக்கான். வாயனா, "அ என்ன பண்ணிட்டுருக்க நீ? ஏய் அங்க இருக்க எல்லாரையும் பாருடி. எல்லாரும் ரொமான்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் என்ன மட்டும் பண்ண வேடான்னு சொல்ற?" அதெல்லாம் அவங்க அவங்க என்ன அவங்கன்னு? அவங்க பண்ணா நம்மளும் பண்ணணுமா? ஆமா. இத்தனைக்கும் அவங்களாம் லவ்வர்ஸாம். நம்ம 2 பேரும் மேரிட் கப்புள். அதெல்லாம் பண்ணலாட்டி தப்பில்ல அப்படின்ட்டு, அவனோட கைய பிடிச்சலாம் கிஸ் அடிச்சிட்டு இருக்க. வாயன் அப்படியே அவன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. உன்ன போய் கல்யாணம் பண்ணி இங்க வருவானா அப்படின்னு பார்த்துட்டு, அந்த படத்தையும் ஒரு வழியா பார்த்து முடிச்சாச்சு. எங்க படம் பார்த்தா? வாயன் படமே பார்க்கல. ஜங்கு அங்கங்க கிஸ் தான் அடிச்சிட்டு இருக்கான். வாயனும் அத அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. நான் இந்த படம் பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? அங்க எவ்வளோ நல்ல சீன்ஸ்லாம் இருந்தது. ஆனா ஒண்ணாவது பார்க்க விட்டியா ஜங்கு? என்னென்னமோ பண்ற என்ன புடிச்சு. ஒண்ணு கூட என்ன ஃபீல் பண்ணவே விடல நீ. எதுக்கு தான் இருக்கியோ? சரி இப்ப என்ன? கிஸ் தானடி அடிச்சேன். வா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். கொஞ்சம் கூல் ஆகு. ரொம்ப ஹாட்டா இருக்காது என்ன? ஐயய்ய! இப்படியே பேசாத நீ அப்படின்ட்டு அவன அடிச்சுட்டே தெருவுல ஓடிட்டு இருக்கா. அங்க ஐஸ்கிரீமும் இருக்கு. அதையும் வாங்கி குடுக்குறான். வாயின்னு அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. என்ன? என்னடி? என்னைய பார்த்துட்டு இருக்க? இல்ல. நான் என் லைஃப்ல யோசிச்சதே இல்ல. உன்ன கல்யாணம் பண்ணி இப்படிலாம் வாழ்வேன்னு. இதுவும் நல்லா தானே ஜங்குக் இருக்கு. ஆனா உன்னலாம் லவ் பண்ண நான் சத்தியமா எதிரே பார்க்கலடா. ஆனா பண்ணிட்டேன் ஏதோ அப்படின்னு சொல்லும்போது, அவனுமே நானே யோசிச்சிருக்கேன். ஆனா இவ்வளோ நல்லா இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அப்படின்ட்டு, அவள புடிச்சு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டே ஒண்ணு சொல்றான். எப்பயுமே இந்த சின்ன குழந்தைக்கலாம் நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா கூடயே வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொருள மத்தவங்க யாராவது எடுக்கும்போது, இல்ல தன்னை விட்டு அந்த பொருள் இதுக்கடுத்து கிடைக்காது அப்படின்னு தெரியும்போது,
கிடைக்கும் பாரு ஒரு வழி வீணு கத்துவாங்க பார்த்தியா? அதே மாரி தான் நீ எனக்கு. நீ என்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா எப்போ நீ என்னோட தூரமா போறன்னு எனக்கு ஃபீல் ஆகுதோ, அப்பலாம் என்னால மனசு ஏத்துக்கவே முடியல. ஸோ அதனால எப்பயுமே நீ என் கூடவே இரு. எங்கேயும் போய் தொலைஞ்சிராத. என்னால ஏத்துக்க முடியாதுடி அப்படின்றான். அவன் என்னமே சிரிச்சுட்டே, நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ 2 பேருமே அப்படியே கிஸ் பண்றாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. வான் வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்கா. அவளுக்கு வந்து குழந்தை இன்னும் பிறக்கல. பட் இன்னும் 2 மாசம் கழிச்சு பொறக்கும். பிகாஸ் 8 மந்த் ப்ரெக்னென்ட்டா இருக்கா. இப்போ தான் தேங்க்கும் ஜங்குக்கோட தங்கச்சிக்கும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. வான் தான் பரபரப்பா, இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு மூச்சு வாங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க. ஜங்குக்கு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வான் பின்னாடி, வான் தயவு செஞ்சு இது குடுறி, ப்ரெக்னென்ட்டாக இருக்கடி, குழந்தைய பார்த்துக்கோடி, உன்னையும் பார்த்துக்கோடி, எதுக்கடி இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கடி, குடுறி நீ இதை. டேய் நீ தான் ஒரு அண்ணனா உப்புக்கும் பெறாமல் இருக்கனா, ஒரு அண்ணியா நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சரி 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 கூல்டவுன், புரியுது, இந்தா ஜூஸை குடி. சரி இரு நான் குடிக்கிறேன், நீ அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அங்கே வைக்க சொல்லுண்ணே. சரி 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 நான் சொல்கிறேன் குடி அப்படின்ட்டு அவளுக்கு அந்த ஜூஸையும் ஒழுங்காக குடிக்கிறாளா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலை பார்த்துட்ருக்கான். ஜிம்முனுக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அவன் வேறு அங்கே ஒய்ஃப் கூட கடலை போட்டுட்ருக்கான். ஜங்குக்கு போய் மண்டையிலே ஒரு தட்டி, உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ அப்புறமா கடலை போடு, இப்போ இந்த வேலையெல்லாம் பாரு, இல்லை ஏன் பொண்டாட்டி நான் கொன்றுவாடா. ஐயோ வயனா எதுக்குடா அவளை ஞாபகப்படுத்துகிற, அவள் காலையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸ் இப்படி வருதா, அது அப்படி வருதா, சாப்பாடுலாம் என்னாச்சு அப்படின்ட்டு என்னை போட்டு படாத பாடு படுத்துறாடா. என்ன மட்டுமா படுத்துறா, என்னையெல்லாம் என்னென்னமோ பண்ணுறா, போ போய் வேலையை பாரு அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்படியே மேரேஜ் நடக்க போகுது. ஃபாதர்லாம் வந்துட்டார். வாயன் மறுபடியும் எழுந்திரிச்சு ஜங்கு கப்புன்னு ஒரு கற்று தான் கத்துறா. ஜங்கு கூடி வந்து, என்னம்மா என்ன தேங்க போய் கூட்டு வா. இந்த கூட்டு வரேன் அப்படின்ட்டு தேங்கும் வந்துட்டான். இப்போ பொண்ணை கூட்டு வரணும்ல. ஸோ மாமனார் தான் போகிறாரு. ஸோ வாயினுமே போய் ஜங்கு கூட தங்கச்சியை பார்க்குறா. அழகாக ரெடியாக இருக்கா. ஸோ வாயினுமே நல்லா ரெடி ஆகிட்டா, பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு அவளும் வந்து இப்போ தான் நிம்மதியாக உட்கார்றா. இது வரைக்கும் உட்காந்துருக்கவே மாட்டா, அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டே தான் இருந்திருப்பா. இப்போ தான் உட்காரா. ஜங்குக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக தங்கச்சியும் வரா. தேங்க்கும் அவளுக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடியுது. ஸோ வாணிக்கு இதை பார்த்து அழுகையெல்லாம் வருது. ஜங்குக்கே இங்கே சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான். இவளுக்கு அழுகையில் வரதை பார்த்தது ஜங்குக்கு வந்து ரொம்ப பாசக்கரையாக இருக்கலையா பொண்டாட்டி அப்படின்ட்டு பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, நீ எனக்கு கிடைச்ச ஒரு வரண்டி, நான் கூட என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட்டல, ஆனால் நீ ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறே ஏன்டி, ஏன்னா நீ என் புருஷன், உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ நேசிக்கிறவங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்ல, ஏன் அவன் இப்படி இருக்க, அது நான் எப்பவுமே அப்படி தான் அப்படின்னுட்டுருக்கா. அவனுக்கு தான் பொண்டாட்டி நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படியே வான ஒரு மாதிரி பெருமையாக பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ இதோடவே இந்த மினி சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே டாடா பை, சீ லேட்டர்.